இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆவிக்கு ஆவியின் கனி எனும் சிநேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். ஆவிக்கு ஆவியின் கனி எனும் சிநேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். தேவ சமாதானம், நற்குணம், தயவு, திட விசுவாசம் சிறிதெனும் இல்லை. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒரு புதிய நாளை காணும்படி உதவி செய்திருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 19 வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சத்துருவானவன் திடீரென்று வெள்ளம் போல் வரும்பொழுது நாம் என்ன செய்வதென்று திகைத்திருக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல வந்து காரியங்களை நமக்கு சாதகமாய் மாற்றிக் கொடுப்பாராம். இந்த மாதம் ஆவியானவர் நம் நடுவே நிலை கொண்டிருக்கிற ஒரு மாதம். ஆனால் நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கும் பொழுது வெள்ளம் போல் சத்துருக்கள், போராட்டங்கள் எது வந்தாலும், பிசாசாவன் கொண்டு வருகிற அல்லது அனுப்புகிற எப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். இன்று பாருங்கள், அநேக மேக வெடிப்புன்னு சொல்கிறோம். திடீரென்று மழை கொட்டி விடுகிறது. அது ஒரு ஏரி உடைந்தால், குளங்கள் உடைந்தால் அல்லது கடல் பொங்கினால் எவ்வளவு தண்ணீர் வருமோ அந்த அளவு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி எல்லா கட்டிடங்களை கூட இடித்து எல்லா ஜனங்களையும் வாரிக்கொண்டு போய் விடுகிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறதை நாம் செய்திகளிலே பார்க்கிறோம். அந்த போல் வெள்ளம் போல ஒரு பெரிய திரள் கூட்டம் வந்து விரோதமாக எழுப்பினால் எப்படி தப்பிக்க முடியும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதுதான் நடந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எல்லா சத்துருக்கள் விரோதமாய் பாளையம் இறங்கி அல்லது முற்றுகையிடும் பொழுது என்ன செய்வதென்று தவிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆவியானவர் இறங்கி அந்த இடத்துல அவர் மூலமாய் அவர்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பது மூலமாய் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகிறதை வேதத்திலே பார்த்திருக்கிறோமே. அவ்வண்ணமாகவே எனக்கு யாருமே உதவி இல்லை, எதுவுமே எனக்காக யார் யுத்தம் பண்ணுவார், யார் வழக்காடுவார், யார் பரிந்து பேசுவார், எனக்கு விரோதமா தான் எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் போதும். எல்லாவற்றையும் தலைகளம் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அவர் பேசுவார், எல்லாமே செய்து முடிப்பார். ஒரு வடமாநிலங்களிலே ஊழியம் செய்த ஒரு ஊழியர், மிஷினரியாக செல்லப்பட்டவர். தேவன் அவர் மூலமா பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அதனால் விடுதலை கிடைத்தது, சுகம் பெற்றார்கள், அற்புதங்கள் நடந்தது. இதனால் ஒரு கூட்டம் அவருக்கு விரோதமாக எழும்பினது. மந்திரவாத கூட்டங்கள் அதெல்லாம் சேர்ந்து நம்முடைய தொழிலை கெடுக்கிறான, வியாதினா நம்ம கிட்ட வருவாங்க, விடுதலைன்னா நம்ம கிட்ட வருவாங்க, இவன் வந்த பிறகு எல்லாம் நின்று போச்சுதுன்னு சொல்லி மிஷினரி தங்கி இருக்கிற வீடை நைட்டா தீ வைத்து கொளித்து விட வேண்டும், அதோடு அவன் சாம்பலாகி விடுவான் சொல்லி திட்டம் போட்டு ஒரு பெரும் கூட்டத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அது ஒரு இரவு நேரம். எல்லாரும் கைகளில் அந்த விரோதமான கும்பல் எல்லாம் சத்துருக்கள் கைகளிலே தீப்பந்தங்கள் எடுத்துக்கொண்டு, மற்றபடி எரிபொருள், அதாவது பெட்ரோல் போன்ற எரிபொருளையும் எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார்கள்? வேகமா இந்த வீட்டை நோக்கி நடு இரவில் முன்னேறி செல்கிறார்கள். வீட்டு பக்கம் நெருங்கி விட்டார்கள். நீ கொளுத்தி விடலாம் என்று சொல்லி எல்லாம் பெட்ரோலை ஊத்தி தீப்பந்தத்தை தூக்கி எரியும் போது பற்றி எரியும், அதோடு முடிஞ்சிடும் சொல்லி இவங்க வேகமா வராங்க. வேகமா வரும்பொழுது நிறைய இடத்துல தீப்பந்தங்கள் வரும்போது குறிப்பிட்ட ஜனங்கள் பார்த்து அலறுகிறார்கள். ஆனாலும் அதையும் தாண்டி இந்த கூட்டம் வெறியோடு போகிறது. அடுத்து அந்த ஊழியருடைய, அந்த மிஷினருடைய வீட்டை நெருங்கிற உடனே இவர்கள் எல்லாம் ஆயத்தமாகும்போது திடீரென்று இடி முழங்குது. மின்னல்களும் இடி முழங்களும் வானத்துல பயங்கரமா இருக்கிறது. மழை சோர்ன்னு சொல்லி கொட்ட ஆரம்பித்து விடுகிறது. கொட்ட ஆரம்பித்த எல்லாருடைய தீப்பந்தங்களும் அணைந்து போய் விடுகிறது. அது மட்டுமல்ல, அங்கு பவர் கட் வந்துருது, எலக்ட்ரிசிட்டியும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. இருட்டாக மாறிவிட்டது. என்ன செய்வோன்னு தெரியவில்லை. இவர்களுக்குள் ஒரு பயம், ஒரு நடுக்கம் வந்தது. எங்கு போவது, எப்படி போவதுன்னு வழி தெரியாமல் ஒருத்தருக்கு முட்டி மோதுகிற அளவுக்கு வந்து தப்பினால் போதும் என்று சொல்லி பயந்து அந்த இடத்தை காலி பண்ணியே போய்விட்டார்கள். பாருங்கள், தீயினால் அவர்களை கொளித்து விட வேண்டும் என்று சொல்லி வெள்ளம் போல பெரிய கூட்டமாகவே வந்திருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, மழை வெள்ளத்தை அனுப்பினார், வானத்தை திறந்தார், மின்னல்களை இடிகளை ஏற்படுத்தினார். அவ்வளவுதான், அந்த இடமே அசைந்தது. பயந்து ஓடிவிட்டார்கள். அதிலிருந்து அவர்கள் அந்த ஊழியருக்கு, மிஷினரிக்கு விரோதமாய் எழும்புகிறதை நிறுத்தி கொண்டார்கள். மாறாக ஆண்டவர் பக்கமாய் திரும்ப ஆரம்பித்தார்களா. நம்முடைய ஆண்டவர் யுத்தங்களில் வல்லவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், நமக்கு விரோதமாய் சத்துரு வரும்பொழுது கொடியேற்றுகிறவர். இன்னைக்கு தாழ்த்தி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா,
எல்லா பக்கங்களும் யுத்தங்கள், எல்லா பக்கங்களும் போராட்டங்கள், எல்லா பக்கங்களும் நெருக்கங்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு நினைவு கூறுங்க. நான் சிறு கூட்டமா இருக்கோம், நாங்க தனியா இருக்கோம், நாங்க போராடுறோம்னு சொல்லி குடும்பங்களை நினைவு கூறுங்கப்பா. இந்த நாளில வெள்ளம் போல பிசாசானவன் பல காரியங்களை, பல விரோதமான காரியங்களை செய்து குடும்பங்களை வதைக்கிறதை, வாதிக்கிறத பார்க்கிறோம். சமாதானத்தை கெடுக்கிறான்பா, சந்தோஷத்தை கெடுக்கிறான், சரீரத்தில் பலவீனங்களை கொண்டு வருகிறான். இந்த சூழ்நிலையெல்லாம் முற்றிலுமாய் மாற்றி ஆவியானவர் நிலை கொண்டிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது, நமக்கு விரோதம் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஜெயத்தை நமக்கு பரிசுத்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ.